ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் தெரியுமா பார்க்க போறோம்? இந்த படத்துடைய பேரை சொல்றதுக்கு பதிலா இந்த படத்துடைய டைரக்டர் பேரை சொன்னா போதும், நிறைய பேர் குஷி ஆயிடுவீங்க. யார் தெரியுமா? கிறிஸ்டோபர் நோலன். இவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தா இவரு மட்டும் கொய்யால என் படத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் பாத்துறேன்டா அப்படின்ற மாதிரியே படம் எடுப்பாரு. ஒரு 5-6 வாட்டி பார்த்தாதான் ஓரளவுக்காச்சும் அந்த கதை புரியும். அவரோட படம் எல்லாமே நல்லா ட்விஸ்டடான கதையா தான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே நான் லீனியரா எடுப்பாரு. அடுத்தடுத்த சீனுக்கு சம்பந்தமே இல்லாம சில்லறைய செதற விட்ட மாதிரி இருக்கும். ஆனா படம் முடிஞ்சக்கு அப்புறமேட்டு அது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து பார்த்தாதான் அவர் என்ன சொல்ல வராரு, என்ன கதைன்றதே புரியும். அந்த மாதிரி இவர் ஒரு 12 படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம். டைரக்டா ஒரு லேட்டஸ்டா எடுத்த படத்தை பார்த்தா மண்டையை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அதுக்காக தான் இவர் ஸ்டார்டிங்ல ஒரு படம் எடுத்திருப்பாரு, கொஞ்சமாச்சு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படத்துடைய பேரு ஃபாலோவிங். சோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோடைய ஆரம்பத்துல ஒருத்தவரை காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. அவரு ஒரு போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரை பத்தி தான் சொல்றாரு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரைட்டர். அவர் கூட யாருமே இல்ல, தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனாலேயே இவரோட லைஃப் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கும். சோ தனிமையை ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரோட்ல எத்தனையோ பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல யாரையாச்சும் ரேண்டமா செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவாரு. அவங்களுக்கும் ஹீரோவை தெரியாது, ஹீரோவுக்கும் அவங்கள யாருன்னு தெரியாது. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாரு, வழிப்பறி பண்ணுவாரான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, வெறும் ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவாரு. அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவாரு. என்னதான் இவர் எதுவுமே பண்ணலனாலும் யாராச்சும் இவர் ஃபாலோ பண்றத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவருக்கு பிரச்சனை வரும். அதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்குன்னு ஒரு 2 ரூல்ஸை போட்டிருக்காரு. அதுல முதல் ரூல் என்னன்னா, இப்போ ஒருத்தவரை ஃபாலோ பண்றாருன்னா அவரையே அடுத்து ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஒருவேளை அவங்க எங்க தங்கிட்டு இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுன்னா அப்படியே அவங்கள ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற யாராச்சும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் இவருடைய முதல் ரூல். 2வது ரூல் என்னன்னா, பொண்ணுங்களை ஃபாலோவே பண்ணக்கூடாது. கண்டிப்பா பொண்ணுங்களை சும்மாவே திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ரூலை போட்டிருக்காரு. அவரையே அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 ரூல்ஸையும் போட்டிருப்பாரு. ஆனா ஒரு நாள் அவரோட ஃபர்ஸ்ட் ரூலையே அவர் பிரேக் பண்ணிட்டாரு. அப்போதுல இருந்து தான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணாருன்னு பார்த்தா, எப்பயுமே ரேண்டமா ஃபாலோ பண்ற மாதிரி ஒருத்தவனை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவன் கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில பேக் வச்சிட்டு இருக்கான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு போறான். இவரும் பின்னாடியே போயிட்டு ஒரு 2 சீட்டு தள்ளி உட்கார்ந்து அந்த பையலே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பையன் நம்ம ஃபாலோ பண்றத பாக்கலன்ட்டு. ஆனா அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. நேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட உட்கார்றான். என்ன தம்பி, என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போல இருக்கே, எதுக்காக, யார் நீ, உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரியும் இல்ல, அப்புறம் எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. உங்களை தூரத்துல இருந்து பார்க்கும்போது என் கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். டைரக்டா வந்து பேசியிருக்கலாம், ஆனா ஒருவேளை நீங்க அந்த ஃப்ரெண்ட் இல்லனா எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்திருக்கும்ல, அதனாலதான் கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அடப்பாவி, இன்னும் இவ்வளவு கேவலமா சமாளிக்கிற, சரி ஓகே விடு, என்னோட பேரு காப், உன்னோட பேரு என்ன அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ என்னோட பேரு பில் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேவா, நான் என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு தான் உனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நான் என்ன பண்றேன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காபு நம்ம ஹீரோவை கூட கூப்பிட்டு போறாரு. ஒரு வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. இவரு வீடான்னு பார்த்தா அது இவரோட வீடு கிடையாது, வேற யாரோ ஒருத்தவங்களோட வீடு. 2-3 வாட்டி காலிங் பெல் அடிக்கிறாரு. யாரும் வந்து கதவை திறக்கல. உடனே கையில கிளவுஸ போட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா என்ன பண்றாருன்னா, நம்ம வெளியே போனோம்னா சாவி எங்க வைப்போம், இந்த மேட்டு கீழே பூஜாடிக்குள்ள இந்த மாதிரி தானே வைப்போம். அதே மாதிரி நம்ம ஹீரோ அசால்ட்டா மேல இருக்க சாவி எடுத்து கொடுத்துறாரு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால லக்ல கிடைச்சிருச்சு, எல்லா டைமும் அந்த மாதிரி கிடைக்காது. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. உள்ள போனதும் அந்த காப்பைய நம்ம ஹீரோவா ஒரு பேக் எடுக்க சொல்றான். என்னடா இவ்வளவு பெரிய பேக் எடுக்கிறான், ஒருவேளை வீட்டுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குமோ, அதை திருடுறதுக்காக தான் வந்திருக்கானோ அப்படின்னு பார்த்தா இந்த பையன் பணத்தை திருடுறதுக்காக வேற வீட்டுக்கு வரமாட்டான், அட்ரனிலுக்காக வருவான். அட்ரனில்லாம் என்னன்னு தெரியும்ல, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும் போது எக்ஸைட் ஆனோம்னா ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதுதான் அட்ரனில். திரும்ப திரும்ப அதே வேலையை நம்மள செய்ய வைக்கும். இப்போ நம்ம ஹீரோ எதுக்காக ரேண்டமா யாரையாச்சும் ஃபாலோ பண்றாரு, அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அதுக்காக தான் ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரிதான் இந்த பயலும் ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு சின்ன சின்ன பொருளை மட்டும் திருடிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் வீட்டு ஓனர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, வீட்டுக்குள்ள எவனோ வந்துட்டு போயிருக்கான், யாரு வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதறுவாங்கல்ல. அது இந்த பயலுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பாக்ஸ் எடுக்கிறான். கண்டிப்பா நம்மள சில பேர்கிட்டே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், சாக்லேட் கவரா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பென்சிவா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கியிருப்போம், அதோடைய கவரு, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க யூஸ் பண்ண பொருள், இந்த மாதிரி ஏதாச்சும் சில விஷயங்களை ஒரு பாக்ஸ்ல போட்டு சேகரிச்சு வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் அது. அதை மத்தவங்க பார்க்கும் போது குப்பையா தான் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு வேண்டியவங்க பார்த்தாதான் அது ஒரு
பெரிய பொக்கிஷமா தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள நிறைய போட்டோஸ் என்வலப்லாம் இருக்கு. ரொம்ப பார்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டுறான். இதுல அந்த பையலுக்கு ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் நேரா கிச்சனுக்கு போறான். அங்க ஒரு காஸ்ட்லியான ஒயின் இருக்கு. அதை ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் அந்த ஒயினை குடிச்சிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேக்குறா. ஹீரோக்கு சம பயம், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த காபா அசால்ட்டா என்ன பண்றான், அந்த பொண்ணை பார்த்ததும் வாங்க மேடம், இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு, மத்தபடி பேமெண்ட் எல்லாம் நான் சாயந்தரம் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதாவது இந்த வீட்டுக்கு புதுசா குடியேற வந்தவ மாதிரி பேசிட்டு போறானா. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நாங்க இந்த வீட்டை காலி பண்றோம்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குது. சரி ஓகே, ஏதா இருந்தாலும் ஏஜென்சி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அந்த சமயம் கீழே இருந்து வேற யாரோ மேல வராங்க. அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு ஓடிடுறாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ அங்க மாட்டிக்க போறோமோன்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாருல. ஆனா இப்ப தப்பிச்சு மேல வந்தக்கு அப்புறமேட்டு அவரு சிரிக்கிறாரு. இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல இருந்து நம்ம ஹீரோ காப் கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படிதான் அவரோட ஃபர்ஸ்ட் ரூலை பிரேக் பண்ணிருப்பாரு. ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸை போட்டிருப்பாரு. ஆனா இப்ப இந்த காபு பையில நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அந்த பைய கூடயே சுத்த ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுடைய டோர்ல பாருங்களேன், பேட்மேன் சிம்பிள் இருக்கு. நோலன் பேட்மேன் படத்தை எடுப்போன்றத கெஸ் பண்ணி இப்படி வச்சாரா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட்ல அவர் அந்த பேட்மேன் சிம்பிளை வச்சிருக்காரு. 2 பேரும் அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு வழக்கம் போல எதை எடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு மர பொம்மை இருக்கு. அதை அந்த பையன் வேணும்னே கீழே தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல UB40 அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டு எதுக்காகனா, வேலை இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சில சலுகைகள் கொடுப்பாங்க. அதை இந்த கார்டை வச்சுதான் வாங்க முடியும். அந்த கார்டு இந்த வீட்டுல இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த வீட்டுல இருக்க அவனுக்கு வேலை கிடையாது, சும்மா தான் வீட்டுல இருக்கான். அப்படிப்பட்டவன் எந்த நேரம் வேணா வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஹீரோக்கு எப்படி 2 ரூல் இருக்கோ அதே மாதிரி இந்த பயலுக்கும் எழுதப்படாத ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, வேலை இல்லாதவங்களோட வீட்டுக்கு போகவே கூடாது. இப்ப வேலை செய்யறவங்களோட வீட்டுக்கு போனானா அவனுக்கு தெரியும் காலையில போனாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வருவாங்கன்னு. ஆனா இதுவே வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா பக்கத்துல பால் பாக்கெட் வாங்குறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வரதுக்கு, இந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. சோ அவங்க எப்ப வேணா திரும்ப வரலாம். இன்னதாண்டா நீ நோட்டை விட்டான்ற மாதிரி ஹீரோ திட்டுறாரு. ஏன்னா ஹீரோ தான் இந்த வீட்டை கம்ப்ளீட்டா நோட்டம் விட்டு இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவன் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. நோட்டம் பார்த்து நல்லா கிழிச்ச, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேகமா கூப்பிட்டு வெளியே போறாரா. என்ன எந்த பொருளையும் எடுக்காம போற, கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே, எதையாச்சும் எடுத்துட்டு போலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆனா இந்த காபு ஜெனியூனான திருடம் போல இருக்கு. அவனே வேலை இல்லாம இருக்கான், பாவம், அவன்கிட்ட எதுக்கு திருடிக்கிட்டு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேக் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய புக்கு, சீரீஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்திருப்பா போல இருக்கு. அவ ஒரு மாடல் புள்ள. திரும்புற இடம் ஃபுல்லா அந்த பொண்ணுடைய போட்டோஸ் தான் இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோக்கு லைட்டா அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வருது. பார்க்க அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த காபு என்ன பண்றான், அந்த பொண்ணுடைய கம்பல் இருக்கு, அதுல இருந்து ஒரே ஒரு கம்பலை மட்டும் எடுத்து பியானோவோட கபோர்ட்குள்ள வச்சிடறான். இதுவும் அந்த பயலுக்கு ஒரு சின்ன விஷயம். ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வேற இடத்துல வச்சிடுறது. அதுக்கப்புறம் வீட்டு ஓனர் வந்து தேடுவாங்கல்ல, நம்ம இங்க தானே வச்சோம், அந்த பொருள் எப்படி இங்க போச்சு, நம்ம வைக்கலையே, வேற யாரு வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சின்னதா அவங்க பயப்படுவாங்கல்ல. அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக இந்த பையன் அப்படி பண்றான். நல்லா எல்லா வீட்லயும் வெயிட்டா திருடிட்டு ஒரு இடத்துல போய் பேசிக்கிறாங்க. இந்த பொருள் எல்லாம் வித்துட்டு பாதி பாதி காசை எடுத்துக்கலாம், பில் நீயே உன்னோட பொருள் எல்லாம் வித்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, எனக்கு யாரையும் தெரியாது, சோ நீயே வித்துட்டு அதுக்கான காசை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த காப் பையன் நம்ம ஹீரோவே பில்ல கட்ட சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட ஏது காசு, என் கிட்ட எல்லாம் காசு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே இந்த பையன் ஒரு கார்டு எடுத்து கொடுக்கறான். என்னடா இவன் கார்டு எடுத்து கொடுக்கறானே, அவ்வளவு நல்லவனா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, இது அவனோட கார்டே கிடையாது. ஆக்சுவலா இவன் யாரும் இல்லாத வீட்டுக்கு போய் திருடுறான்ல, அப்போ ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கவங்க வெக்கேஷனுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 2 வாரம் 1 வாரம் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பையன் அந்த வீட்லயும் தங்கிடுவான். அந்த மாதிரிதான் ஒரு வீட்டுல தங்கி இருந்திருப்பான். அப்ப அந்த வீட்டு ஓனருடைய கார்டு அங்க இருந்திருக்கும். வரும்போது அந்த கார்டை ஆட்டையை போட்டு வந்திருந்திருப்பான். அந்த கார்டை தான் இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்கறான். வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ ஆசைப்பட்டதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுல நம்ம ஹீரோவோட சைனை போட சொல்றான். நம்ம ஹீரோவும் சைனை போட்டு கார்டை வச்சுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இது யாருன்னு தெரியுதா, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கும் போது ஒரு பொண்ணு இவங்களை பாத்திருப்பாளே, அந்த பொண்ணு. அவ்வளவுதான், அந்த பொண்ணை பார்த்ததும் ஹீரோக்கு உதற ஆரம்பிக்குது. மாட்டி போமோன்னு பயப்படுறாரு. ஆனா அந்த காபு கேஷுவலா உட்காந்து இருக்கான். இங்க நம்ம இருக்க கூடாது, வா கிளம்பலாம், போயிடலான்ற மாதிரி நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரா. சரி வந்து தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு காபு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வெளியே வந்துடுறான். ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கினாண்டா, அது நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேற, இன்னதாண்டா உன் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் உன் அப்பியரன்ஸை மாத்து, உன் ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் பார்த்தாலே போலீஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி, அப்புறம் பயம் வராம என்ன வரும், ஒழுங்கா உன் தோற்றத்தை மாத்து அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு போறான். ஹீரோவும் என்ன பண்றாரு, அவரோட தாடியை ஷேவ் பண்ணிக்கிட்டு முடியெல்லாம்
முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிறாரு. அப்படியே அச்சல் பாக்குறதுக்கு இந்த காப் எப்படி இருப்பான் அந்த மாதிரியே மாறிட்டாரு. இந்த மாதிரி ஆளே மாறினதும் அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. அந்த கான்பிடன்ஸ்ல இவரோட 2வது ரூலையும் பிரேக் பண்றாரு. அதாவது பொண்ணுங்களை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருந்தாருல, அதை பிரேக் பண்றாரு. ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க இருக்க பொண்ணு அழகா இருந்திருப்பா, அவளோட போட்டோவை கூட எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு கிளப்புக்கு போறா. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள போயிட்டு ஒரு பீரா வாங்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாரு. என்னோட பேரு டேனின்னு இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அந்த காப் கிட்ட பில்லுன்னு சொல்லியிருப்பாரு, இந்த பொண்ணு கிட்ட டேனின்றாரு. எது உண்மையான பேருன்னு தெரியல. ஹீரோ வழியிறது அந்த பொண்ணுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனா என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பின்னாடி ஒருத்தன் உட்காந்து இருக்கான்ல, அவன் இந்த கிளப்போடைய ஓனர் மட்டும் கிடையாது, எனக்கும் அவன் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது அந்த வழுக்க மண்டையா? என்னங்க பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க, இப்படி ஒருத்தவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த வழுக்க மண்டை இவங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை அந்த பொண்ணு பாத்துறா. உடனே நம்ம ஹீரோட கண்ணத்துல லைட்டா அடிச்சுட்டு 10 நிமிஷத்துல வெளியே வா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போறாரு. அப்ப அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறா. அந்த வீட்டுல ஒரு மர பொம்மை இருக்கு. இந்த மர பொம்மையை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. நம்ம ஹீரோவும் காபும் இந்த வீட்டுக்கு தான் திருட வந்திருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கவன் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே, அந்த வீடு தான். ஆனா அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு ஏன் கூட்டு வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா இது அந்த பொண்ணுடைய வீடு கிடையாது. இதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போறது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா என் வீட்டுக்குள்ள யாரோ வந்து திருடி இருக்காங்க, எனக்கு என் வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அச்சச்சோ என்னாச்சு போலீஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா திருடினதே நம்ம ஹீரோ தான், அதனாலதான் அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கேக்குறாரு. சரி அந்த கிளப்ல உங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, உண்மை சொல்லுங்க, அவன் உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, ஆமா முன்னாடி என் பாய் ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப கிடையாது, நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம். உன்னை அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன், ஆனா அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. மோசமானவனா? அப்படி என்ன மோசமானவன் அப்படின்னு கேட்டா, ட்ரக் டீலிங், பொண்ணுங்க, இந்த மாதிரி என்னெல்லாம் அயோக்கியத்தனம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த பையன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்படியே பேசிக்கிட்டே அன்னைக்கு அந்த நாள் முடிஞ்சிருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. அப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அவ வீட்டுல திருடப்பட்டதை பத்தி தான் பேசுறா. பொண்ணு நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்படி என்னங்க திருடினாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நீங்க வரங்க, வந்தவன் கஞ்ச பையனா இருப்பான் போல இருக்கு, சம்பந்தமே இல்லாம வீட்டுல இருக்க புக்கு, சிடி, அப்புறம் என்னோட ஒரே ஒரு கம்பளை மட்டும் திருடிட்டு போயிருக்கான். இதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு என் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல போயிடுறா. இவளோட பேரை அந்த படத்துல சொல்லல, அதனால நம்ம இந்த பொண்ணுக்கு மார்கரெட்னு பேர் வச்சுக்கலாம். இந்த மார்கரெட் மேல போயிடுறாளா. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, குடுகுடுன்னு போயிட்டு அந்த கபோர்டு ஓபன் பண்றாரு. காப்பைய இங்கதான் அந்த கம்பளை வச்சிருப்பான். சோ அது இருக்குமான்ட்டு தேடி பாக்குறாரு. ஆனா அந்த கம்பளை அங்க இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோ மேல போறாரு. அப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. அவ்வளவுதான், அதை பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த மார்கரெட் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் கேக்குறாரு, சரி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படி என்னதான் மோசமா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, என்னன்னா ஒரு நாள் அந்த வழுக்க மண்டை அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு இந்த மார்கரெட் வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒருத்தவனை புடிச்சிட்டு வந்தாங்க. அப்படி புடிச்சிட்டு வந்தவனோட ஒரு விரலையுமே சுத்திய வச்சு அடிச்சு அப்படியே அவனையும் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, டேய் உண்மையை தாண்டா சொல்றேன், அந்த அளவுக்கு அவன் மோசமானவன், அதுக்குதான் அவன் கிட்ட பார்த்து நடந்துக்கோன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த மார்கரெட் பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மார்கரெட் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் பாக்குறாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, காபுக்கு போன் பண்ணி நான் எடுத்துட்டு வந்த பொருளை நானே வித்துக்கிறேன், எவ்வளவு காசு வருதோ அதுல பாதி உனக்கு கொடுத்துடுறேன்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பாரு, எனக்கு யாரையுமே தெரியாது, எல்லா பொருளையும் நீயே வித்து கொடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ அந்த பொண்ணை பிடிச்சதுனால இந்த மாதிரி மாத்தி பேசுறாரு. இந்த சைடு காபு சரி ஓகே நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெட்ல வந்து உட்கார்றான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், யாருன்னு பார்த்தா அந்த மார்கரெட் பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்ப அந்த காபு சொல்றான், நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பையன் வலையில விழுந்துட்டான், நான் தான் சொன்னல உன் போட்டோவை பார்த்தாலே அவன் விழுந்துருவான், முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுல இருந்து திருடின பொருளை நானே வித்துக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி அவனே வச்சுக்க போறான் அப்படின்ற மாதிரி பேசுறான். இந்த 2 திருட்டு கொட்டுங்களும் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, இந்த காப்பைய வழக்கம் போல ஒரு வீட்டுக்கு திருட போயிருப்பான். அப்படி உள்ள போனக்கு அப்புறமேட்டு பார்த்தா அங்க ஒரு வயசானவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த பையன் பயந்து அடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். அப்படி வெளியே வரத ஒரு பையன் பார்த்துட்டான். உடனே இந்த காபை போலீஸ் கூட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப காபு என்ன சொல்லி ஏமாத்திருப்பானா, இங்க பாருங்க சார், நான் திருடுறதுக்காக மட்டும்தான் உள்ள வந்தேன், ஆனா ஊருக்குள்ள என்ன மாதிரியே நிறைய திருட்டு பயலுங்க இருக்காங்க, நான் எப்படி திருடுறேனோ அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் நான் கோட் போட்டிருக்கேன்ல இதே மாதிரி கையில பேகு, வீட்டுக்கு போறது இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி போலீஸை குழப்பி விட்டான். ஆனா உண்மையிலே அந்த மாதிரி யாரும் கிடையாது, இந்த காப் மட்டும்தான் அந்த மாதிரி திருடுவான். சோ இப்ப இவன் என்ன பண்ணி ஆகணும், இவன் சொன்ன அடையாளத்திலேயே இன்னொருத்தனை மாட்டி விடணும். அப்படி யாரை மாட்டி விடலான்னு யோசிக்கும் போதுதான் தானா வந்து ஆடு சிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ மாட்டி இருந்திருப்பாரு. சோ இந்த காப் பையன் தான் வேணும்னே ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக மார்கரெட்டை பழக வச்சிருப்பான்
இருப்பான். சோ நம்ம ஹீரோவும் இந்த பயலோட வலையில விழுந்துட்டாரு. கோட் சூட் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு அப்படியே இந்த காப் மாதிரி மாறிட்டார்ல. இப்ப அந்த பையன் ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம். இவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்கன்னு தெரியாத நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நேரா மார்கரெட் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் எல்லாரோட வீட்டுக்கும் போய் திருடுவான், அவனை வச்சு ஒரு கதை எழுதலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எதையுமே திருட மாட்டேன், அவன் ஏதாச்சும் வீட்டுக்கு போனானா கூடவே போய் நிப்பேன், அவ்வளவுதான். அதனாலதான் நீ அன்னைக்கு உன் வீட்டுல திருடு போச்சுன்னு சொன்னப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு கேட்டேன். என் கதைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு கேட்டேன் அப்படின்னு விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆமா, அந்த வழுக்கைக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த வழுக்க மண்டையன் உன்னோட வீட்டுல இருந்து போனான், என்ன இன்னும் 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்ப அந்த மார்கரெட் என்ன சொல்றா, நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், ஆனா அந்த பையன்கிட்ட என்னோட தப்பான போட்டோஸ் இருக்கு, அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த போட்டோஸ போய் எடுத்துட்டு வரேன்றாரு. ஏய் இங்க பாரு, நீ ஒரு வேகத்துல பேசுற, அவன் எவ்வளவு கொடூரமானவன் சொல்றான்ல, மாட்டினன்னு வையே உன்னையும் கொன்றுவான், அந்த போட்டோஸ் எல்லாம் சேஃபா ஒரு லாக்கர்ல வச்சிருக்கான், ஒரு வாட்டி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் மாட்ட மாட்டேன், மாட்டினா தானே பயப்படணும், நான்லாம் மாட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவ்வளவுதான், ஆடு அதுவா வந்து குனியுது, அதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவா, சரி ஓகே, அப்ப அந்த லாக்கரோட காம்பினேஷன் எனக்கு தெரியும், ஒரு என்வலப் குள்ளதான் அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அண்ட் அந்த லாக்கர்ல நிறைய பணமும் இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த பணமும் எடுத்துக்கோ, ஆனா அந்த என்வலப்பை மட்டும் ஓபன் பண்ணக்கூடாது, நீ எந்த போட்டோஸும் பார்க்க கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரோட காம்பினேஷனை ஹீரோக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காபை மீட் பண்றாரு. பயங்கரமா எதையோ யோசிச்சுட்டே இருக்காரா. அப்ப அந்த காப் பைய கேக்குறான், என்னதான்டா யோசிக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட போட்டோஸ் ஒருத்தவங்க கிட்ட இருக்கு, அதை அவன் கிட்ட இருந்து திருடணும், அண்ட் அவன் கிட்ட நிறைய காசும் இருக்கு, அதையும் அப்படியே ஆட்டையை போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், யார் அந்த பையன், எப்படி உனக்கு அந்த பொண்ணு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த காப் கேக்குறான். உடனே நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு திருட போனோம்ல, அந்த பொண்ணு தான், அவளும் நானே இப்போ ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த காப் பையன் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். யார் வீட்டுக்கு திருட போனோமா அந்த பொண்ணு கூடயே சுத்திட்டு இருக்கேடா, நீ மாட்டினா நானும் கூட சேர்ந்து மாட்டுவேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, நீயே உன் வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு காப் போயிடுறான். நல்லா மூஞ்சிலாம் அங்கங்க வீங்கி போயிருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா திருடுறதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லல, அதனால மறுபடியும் காப்புக்கே போன் பண்ணி கேக்குறாரு, நீ ஒண்ணு என் கூட வர வேணாம், நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன், ஆனா எப்படி பண்றதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்ல, சேஃப்டிக்கு என்ன பொருள் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி காப் கிட்ட கேட்டதும் அந்த பையன் என்ன சொல்றான், போகும்போது ஒரு சுத்தியில எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் அவர் கோட்டுக்குள்ள சுத்தியில வச்சு மறைச்சு எடுத்துட்டு போறாரு. அந்த வழுக்க மண்டைய இடத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம போறாரு. அங்கதான் அந்த லாக்கர் இருக்கு. இந்த மார்கரெட் கொடுத்த காம்பினேஷனை வச்சு அந்த லாக்கரை ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள பார்த்தா கட்டு கட்டா அவ்வளோ பணம், ஆஹா எவ்வளோ பணம், இது எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போறதுக்காக பேகை தேடுறாரு. ஆனா அங்க பேக் எதுவுமே இல்ல. சோ அதனால என்ன பண்றாருன்னா டேப் எடுத்து உடம்பு ஃபுல்லா அந்த பணத்தை ஒட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் ஒட்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். செக்யூரிட்டியா என்னன்னு தெரியல, ஆனா அந்த பையன் நம்ம ஹீரோவை பாத்துறான். இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டத்துல என்ன பண்றாரு, ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்தார்ல, அதை வச்சு அந்த பயலை அடிச்சு கொன்னுடுறாரு. அவ்வளவுதான், பயந்து போயிட்டு அந்த காசு என்வலப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. மார்கரெட் அந்த என்வலப்பை ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பா, ஆனா நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள எந்த ஒரு தப்பான போட்டோஸும் இல்ல, மாடலிங்காக போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அதை அப்படியே தூக்கி போட்டு கோவமா வீட்டுக்கு வராரு. கதவை திறந்ததும் பலார்னு ஒரு அடி. அதுலயே மார்கரெட் புரிஞ்சுக்கிறா, என்ன என்வலப் ஓபன் பண்ணிட்டியா, அதுக்குதான் ஓபன் பண்ணாதன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுறா. என்ன எதுக்கடி இதுக்குள்ள இழுத்து விட்டீங்க, உனக்கு அந்த காசு ஆட்டையை போடணும், அதுக்காக தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே மார்கரெட் உண்மையை சொல்லிடுறா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், பண்ணாத தப்புக்கு அவன் மேல சந்தேகப்பட்டாங்க, சோ அவனை காப்பாத்துறதுக்காக அவனை மாதிரியே யாராச்சும் இருப்பாங்களாம் தேடிட்டு இருந்தோம், அப்பதான் நீ மாட்டின, சோ உன்னை கோர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேக்குறாரு. வேற யாரு, உன் கூட சுத்திட்டு இருந்த காப் தான் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான், ஹீரோ தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. இவர் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, காபை இவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு போனதா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அங்க சீனே வேற, இவர் ஃபாலோ பண்றத காப் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன நினைச்சிருப்பான், அந்த கொலை கேஸுக்காக போலீஸ் தான் நம்மள ஃபாலோ பண்றாங்களோன்னு நினைச்சிட்டு ஹீரோக்கே தெரியாம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் இல்லன்னு தெரிய வந்ததும் இவனே நம்ம இந்த கேஸ்ல மாட்டி விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பெரிய பிளான போட்டு ஹீரோவை கோர்த்து விட்டுருக்காங்க. அடி பாவி, எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம், எப்படி வேற ஒருத்தங்களே இந்த மாதிரி மாட்டி விடலான்னு உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. இரு இரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவு சீன்லாம் கிடையாது, உனக்கு காசு கிடைச்சிருச்சுல, எங்களோட பிளான் என்னன்னா உன்னை அந்த காசை திருட வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விடணும், போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, நீ கோட் சூட் எல்லாம் போட்டு பார்க்க காப் மாதிரி இருக்கிறதுனால அந்த வயசான லேடியை பத்தி விசாரிப்பாங்க, ஆனா நீ தான் உங்களை கொலை பண்ணலையே, எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இருக்காது, சோ உன்னை விட்டுருவாங்க, இவ்வளவுதான் எங்க பிளானா இருந்துச்சு, ஆனா எங்க குழப்பம் வந்துச்சுன்னு தெரியல, உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போகாம நீ இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோயோ அடி பாவி, ஒருத்தவன் வந்தான், அவனை நான் சுத்தியால அடிச்சு கொண்டேன்டி, இப்போ உங்களால நான் ஒருத்தனை கொலை வேற பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே இந்த மார்கரெட் நத்திங் பர்சனல் அப்படின்னு கேஷுவலா சொல்றா. ஹீரோக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. இதுக்கு
இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, நானே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். சோ இவ்வளவு நேரம் நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த கதை எல்லாத்தையும் கேட்டக்கு அப்புறமேட்டு அந்த போலீஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு பாருங்க. ஒரு வயசான லேடியை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த காப் சொன்னான்ல, அந்த கேஸை எப்பயோ மூடிட்டாங்களாம். இப்ப யாருமே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த மார்கரெட் அவகிட்ட விசாரிச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட். அது என்னன்னா, அந்த மார்கரெட் இன்னைக்கு காலையில அவங்களோட வீட்டுல கொல்லப்பட்ட நிலைமையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவளை யாரு கொன்னாங்கன்றதுதான் அடுத்த பெரிய ட்விஸ்டே. மார்கரெட்டை கொன்னது வேற யாரும் இல்ல, காப் தான். அதுவும் நம்ம ஹீரோ அந்த லாக்கரை ஓபன் பண்ணும் போது ஒரு சுத்தியில வச்சு ஒருத்தவனை அடிச்சிருப்பார்ல, அதே சுத்தியில வச்சு மார்கரெட்டை கொண்டிருக்கான். இவன் எதுக்கு மார்கரெட்டை கொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் இன்னொரு உண்மை. அது என்னன்னா, இந்த பையன் அந்த வழுக்க மண்டைக்காக வேலை செய்ய வந்தவன். என்ன மக்களே, ஒன்னும் புரியல தோ. இப்ப படம் முடிய போது, முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்ப அந்த சுத்தியல்ல 2 ரத்தம் இருக்கு. ஒன்னு நம்ம ஹீரோ அந்த லாக்கரை ஓபன் பண்ணும் போது அவன் அடிச்சாருல அந்த ரத்தம், இன்னொன்னு மார்கரெட் ரத்தம். அந்த சுத்தியில யார் யூஸ் பண்ணிருப்பா? நம்ம ஹீரோ தான். சோ அதை வச்சு போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அந்த வழுக்க மண்டை கிட்ட இருந்து காசை ஆட்டையை போடுறதுக்காக நீ மார்கரெட் கிட்ட காம்பினேஷனை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, அவ சொன்னக்கு அப்புறமேட்டு அவளை அந்த சுத்தியால அடிச்சு கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சுத்தியில ஒரு எவிடன்ஸா எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் நம்ம மார்கரெட் வீட்ல இருந்து திருடின எல்லா பொருளுமே அங்கதான் இருந்திருக்கும், அதுவும் ஒரு எவிடன்ஸ். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் மார்கரெட்டோட கம்பல். ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ மார்கரெட் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பியானோ கபோர்ட்ல தேடி இருப்பாரு, அங்க அந்த கம்பல் இருந்திருக்காது. அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ வீட்டுல வச்சதே இந்த காப் தான். இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் நம்ம ஹீரோக்கு எதிராக தான் இருக்கு. ஐயோ சார், அந்த காபை விசாரிச்சீங்களா? நான் அட்ரஸ் கொடுத்தனே, அங்க போய் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இவங்க போய் பார்த்து இருந்திருக்காங்க, ஆனா அது காபோடைய பிளாட்டே கிடையாது, வேற யாரோ ஒருத்தன் வெக்கேஷனுக்கு போயிருப்பான் போல இருக்கு. போலீஸ் போய் செக் பண்ணும்போது அந்த பையன் தான் இருந்திருக்கான். அந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, நான் வெக்கேஷனுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் சார், வீட்டுல யாரோ வந்து திருடின மாதிரி இருக்கு, பெருசா ஒன்னும் காணாம போல, ஒரு கார்டு மட்டும் காணாம போயிருக்குன்றாரு. அவ்வளவுதான். இப்ப அடுத்து இன்னொரு எவிடன்ஸ். இந்த கார்டு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காப் தான் அந்த கார்டை ஹீரோக்கு கொடுத்திருப்பாரு. அந்த கார்டுல சைனை வேற போட சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோவும் போட்டிருப்பாரு. இந்தாங்க சார், இதுதான் அந்த கார்டு, இது மேல இருக்க கையெழுத்து உங்களுது தானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவால எதுவுமே பேச முடியல. ஆமா சார், என் கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அந்த காப் பையன் இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ஹீரோ மேல திருப்பி விட்டான். சோ ஹீரோவால பதில் பேச முடியல. அவ்வளவுதான். அப்படியே அந்த காபை காமிக்கிறாங்க. சூப்பரா ஹீரோவை மாட்டி விட்டு கூட்டத்தோட கூட்டமா அப்படியே மறைஞ்சு போறான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. என்ன மக்களே, அப்படியே புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்குல்ல. நோலன் படம்னாலே அப்படிதான். அவரு படத்தை நான் லீனியர்ல எடுத்திருக்காரு. அதே மாதிரியே சொன்னா கண்டிப்பா நம்ம மண்டை குழம்பிடும். அதுக்காக தான் இந்த படத்தை நான் லீனியர்ல சொல்லியிருப்பேன். ஆனா இருந்தாலும் இன்னும் கன்ஃபியூஷனா இருக்குதானே. சரி ஓகே, இப்ப சொல்றேன், கண்டிப்பா இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்கரெட் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இந்த மார்கரெட்டும் வழுக்க மண்டையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வழுக்க மண்டைய என்ன பண்ணிருக்கான், மார்கரெட்டோட வீட்டுல ஒரு கொலை பண்ணிருக்கான். அத மார்கரெட் பார்த்ததுனால இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனா அதுக்கப்புறமும் சும்மா இல்லாம அந்த கொலையை வச்சே வழுக்க மண்டையனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கா. சோ அந்த வழுக்க மண்டை மார்கரெட்டை கொல்றதுக்காக ஒரு ஹிட்மேன் ஹையர் பண்ணிருக்கான். அந்த ஹிட்மேன் வேற யாரும் இல்ல, இந்த காப் தான். இப்ப அந்த காப் போயிட்டு மார்கரெட்டை கொல்லும் போது மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த வழுக்க மண்டையனும் மாட்டிப்பான். அதனால அந்த வழுக்க மண்டை என்ன சொல்லியிருப்பான், நீ என்ன வேணா பிளான் பண்ணிக்கோ, ஆனா அந்த கொலை பழி ஓ மேல விழக்கூடாது, ஏன்னா நீ மாட்டினா நானும் மாட்டுவேன் அப்படின்ற மாதிரி காப் கிட்ட அந்த வழுக்க மண்டை சொல்லி இருந்திருப்பான். அதனால காப் ஒரு பிளான் போட்டிருப்பான். என்ன பிளான்னா, மார்கரெட் கிட்ட போய் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒரு கதை சொல்லி இருந்திருப்பான். இந்த மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு திருட போனேன், அங்க ஒரு கொலை நடந்துருந்துச்சு, அந்த கொலை பழியை என் மேல போட பார்த்தாங்க, அதுல இருந்து நான் எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் கிட்ட ஒரு பொய்யான கதையை சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்திருக்கான். உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த கொலை பழியை வேற யார் மேலேயாச்சும் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தேடி இருந்திருப்பாங்க. அப்பதான் வாலண்டரியா நம்ம ஹீரோ வந்து மாட்டி இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோ காபை ஃபாலோ பண்ணல, காப் தான் ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். இந்த பையன் நல்லா கோட் சூட்டு பேக் எல்லாம் போட்டு போறதுனால ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்படியே அவன் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகி வேணும்னே மார்கரெட்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிருப்பாரு. அங்க மார்கரெட்டோட போட்டோவை பார்த்ததும் அவ அழகுல மயங்கி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். உடனே மார்கரெட் கூட பழக ஆரம்பிச்சாரு. அப்ப அவ ஒரு கதை சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அந்த வழுக்க மண்டையன் கிட்ட என்னோட போட்டோஸ் இருக்கு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அப்படியே தௌலத்தா நான் போய் அந்த போட்டோ எடுத்துட்டு வரேன்ட்டு போய் அவங்களோட வலையில சிக்கிடுறாரு. அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக போகும்போது ஒருத்தவன் வந்திருப்பான். அவனை ஒரு சுத்தியில வச்சு அடிச்சிருந்திருப்பார்ல, அதே சுத்தியில வச்சுதான் இந்த காப் மார்கரெட்டை கொண்டிருக்கான். இப்ப ஹீரோ வேற போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டாருல, போட்டோஸ் எடுக்கும் போது ஒருத்தவன் வந்தான், அவனை நான் தான் அடிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த சுத்தியல்ல நம்ம ஹீரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும். சோ அதுல ஆல்ரெடி அந்த பயலோடைய ரத்தம் இருக்கும். இப்ப இந்த காப் என்ன பண்ணிருப்பான், அதே சுத்தியில வச்சுதான் மார்கரெட்டை கொண்டிருப்பான். அப்ப 2வது அந்த சுத்தியில ஒரு ரத்தம் இருந்திருக்கும், அது மார்கரெட்டோட ரத்தம். பட் இங்க ஹீரோ சொல்ற மாதிரி காப் யாருன்னே தெரியல, போலீஸ் தேடியும் கிடைக்கல. ஹீரோ சொன்ன கதைப்படி காபை தேடி இருந்திருப்பாங்க, காபு கிடைச்சிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா மார்கரெட்டோட பொருள் எல்லாம் நம்ம ஹீரோட வீட்டுல
எல்லாம் கிடைச்சிருக்கும். அப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் காபுன்ற ஒரு கேரக்டரே கிடையாது. ஹீரோ தான் அந்த காசை ஆட்டையை போடுறதுக்காக லாக்கரோட காம்பினேஷனை கேட்டு மார்கரெட்டை டார்ச்சர் பண்ணிருக்கான். மார்கரெட் அந்த காம்பினேஷனை சொன்னதோ அவளை சுத்தியலால அடிச்சு கொன்னுட்டு காசை ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். அங்க ஒரு பையன் வந்ததும் அதே சுத்தியில வச்சு அந்த பையலையும் கொன்னுட்டான். அப்படின்ற மாதிரி இப்ப அந்த மார்கரெட்டை கொன்ன பழி ஹீரோ மேல வந்துருச்சு. காப் மேலயும் சந்தேகம் வராது. காப்னால அந்த வழுக்க மண்டையும் மாட்டிக்க மாட்டான். எவ்வளவு ட்ரிக்ஸா காப் ஹீரோ மேல அந்த பழிய போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. சோ இந்த படம் ஃபுல்லாவே காபுடைய மாஸ்டர் பிளான் தான். அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கேன். சோ புரிஞ்சுச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடைசியா இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். அது என்னன்னா, இந்த படத்துல ஹீரோவும் காபும் ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த வீட்டுடைய டோர்ல பேட்மேன் லோகோ இருந்திருக்கும். அந்த வீடு யாரோடதுன்னு படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. மேபி அந்த வீடு காபுடையதா இருக்கும். ஞாபகம் இருக்கா? அந்த வீட்டுல ஒரு மரபொம்மை இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கிளப்ல இருந்து நம்ம ஹீரோவை மார்கரெட் ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிருப்பால, அதே வீட்லயும் அந்த மரபொம்மை இருந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மார்கரெட்டும் காபும் கூட்டு கலவானீங்கன்றத அப்பவே அந்த சீன்ல வந்து நம்மளுக்கு காட்டி இருந்திருப்பாங்க. ஆனா என்ன, படம் முடிஞ்சக்கு அப்புறமேட்டு தான் அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த கனெக்ஷன் நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.